Taste the Daily. நான் எதிர்மறையாக சிந்திப்பவனும் அல்ல, பேசுபவனும் அல்ல. இந்த அரசாங்கம் ஏன் இப்படி செய்கிறது என்று யாரும் கேட்கக்கூடாது. அவர்கள் இதை தவிர வேறு எப்படி செய்வார்கள்? தம்பி திருமா 2 உதாரணங்களை சொன்னார். பல் பிடுங்கப்பட்ட பாம்பு என்றார், கொடுக்க நெருக்கப்பட்ட தேள் என்றார். ஆனாலும் தம்பி பாம்பு பாம்பு தான், தேள் தேள் தான். அதற்கு பல் இருக்கிறதே இல்லையோ, நச்சு இருக்கிறது என்ற அந்த வேகத்துடன் பாம்பு சீறிக்கொண்டேதான் இருக்கும். கொடுக்கு இல்லை என்றாலும் கூட தேள் அங்கும் இங்கும் நடமாடுகிற போது, அதை பார்க்கிற போது அச்சம் வரத்தான் செய்யும். கொஞ்சம் ஏமாந்து விட்டோம். கடந்த தேர்தலில் இந்தியாவின் சில பகுதிகள் மட்டும் விழிப்போடு இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அவசியம் இல்லை. செக்யூலர் என்ற வார்த்தையே இறக்குமதி வார்த்தை என்று பேசுகிறவர் இங்கே ஆளுநராக இருக்கிறார். மதசார்பற்ற என்ன பொருள்? மதசார்பற்ற என்றால் மதம் இல்லை என்பதா பொருள்? இல்லை, மதங்கள் இருக்கும். பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, அதே போல இலங்கை என்பது புத்த மத நாடு, இன்னொரு நாடு கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிற நாடு. ஆனால் இந்தியா என்கின்ற இந்த நாட்டில் சமயங்கள் இருக்கும். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், புத்தர் எல்லோரும் இருப்பார்கள். ஆனால் அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்று என்பதை போல எல்லா சமயங்களையும் அரவணைக்க வேண்டும் என்பதற்கு பெயர் தான் செக்யூலரிசம். அதை பின்பற்ற தயாராக இல்லை என்கின்ற ஒரு அரசாங்கம் கடந்த காலத்தில் செய்த பல தவறுகள். இப்போது அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்பதை போல ஒரு தோற்றம். மாநிலங்களவையில் அவர்களுக்கு கொஞ்சம் பெரும்பான்மை இல்லைதான். ஆனால் இப்போது மெல்ல மெல்ல ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியிலிருந்து 1, 2, 3, 4, 5 என்று இதுவரை ராஜினாமா செய்துவிட்டோ அல்லது வேறு கட்சிகளுக்கு போயோ மெல்ல அவர்களுக்கு பெரும்பான்மையை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். மக்களவையிலே எதிர்கட்சி வலிமையானதான், ஆனால் ஒரு ஓட்டு அதிகமாக இருக்கிற வரை ஜனநாயகத்தில் அதுதான் முடிவாக மாறும். அதனால் தான் சொன்னேன், நான் எதிர்மறையாக பேசவில்லை. நம்முடைய நோக்கம், குறிக்கோள், செயல் எல்லாம் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிவிட்டு மக்களை எல்லோரையும் ஒன்றாக கருதுகிற ஆட்சியை கொண்டு வருவதற்கான முனைப்பில் நாம் தீவிரமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதில் ஒரு கட்டம் தான் இந்த வக்ஃப் திருத்த மசோதா என்கின்ற 2024 என்பது கூட்டு நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்படுகிறது. அறிக்கை சாதகமோ பாதகமோ தெரியாது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறாது என்று எதிர்பார்ப்போம். நிறைவேறினாலும் இதற்கு பின்னால் இன்னும் பல நடப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள், செய்து கொண்டேதான் இருப்பார்கள். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழு ஆதரவு இவர்களுக்கு என்றும் உண்டு என்று சொல்லி வாருங்கள் என்று என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான உறவு என்பது தேர்தல் காலத்து உறவு அல்ல. ஆதி காலம் தொட்டு உங்களோடு இணை பிரியாமல் எல்லா நேரங்களிலும் தோளோடு தோள் நிற்கின்ற இந்த உணர்வு அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய நாளிலே இருந்து தொடர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய அந்த நாளிலும் இன்றைக்கு தளபதி அவருடைய தலைமையிலும் கூட நாங்கள் என்றென்றைக்கு உங்களுக்கு கோட்டை காவல் அரணாக நிச்சயமாக இருப்போம் என்பதை நான் மீண்டும் உறுதியிட்டு கூறுகின்றேன். இன்று கூட டெல்லியிலே இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவினுடைய நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. தொடர்ந்து இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு அந்த குழு நேரடியாக சென்று ஆங்காங்கே இருக்கிற மக்களோடு கலந்துரையாடுகின்றார்கள். ஒரு சட்டம் நிறைவேறுவதற்கு முன்பாக கொண்டு வரப்படுகின்ற மசோதா என்பது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட வேண்டும். இருதரப்பு கருத்துக்களையும் கேட்க வேண்டும். அதற்கு பின்னால் திருத்தங்கள் இருந்தால் அந்த திருத்தங்களையும் இணைத்து அதை நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்படுகின்ற போது அது சட்டமாக மாறும். ஆக மசோதா என்பது ஒரு சட்ட முன்வடிவு. நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்ற போது ஒரு சின்ன பிரச்சனை என்னவென்றால், இங்கே தம்பி திருமா வருத்தப்பட்டாரே, அவருக்கு 2 நிமிடம் தான் கிடைக்கிறது என்று. அதுபோல உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற கட்சிகளுக்கு நேரம் குறைவாகத்தான் கிடைக்கும். உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் நேரத்தை ஒதுக்குகிற போது ஆளுங்கட்சிக்கு அதிகமாக கிடைப்பது இயல்புதான். ஆனால் அதே மசோதா என்பது ஒரு குழு கூட்டத்திற்கு அனுப்பப்படுமையானால், குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பப்படுமையானால், அங்கே இடம்பெறுகிற எல்லா உறுப்பினர்களும் சமமான அங்கீகாரமும் அந்தஸ்தும் பெறுகிறார்கள். அங்கே பெரிய கட்சி சிறிய கட்சி என்பது கிடையாது, எத்தனை உறுப்பினர்கள் என்பது கிடையாது. எல்லா உறுப்பினர்களும் விரும்புகின்ற அளவிற்கு நேரம் எடுத்துக்கொண்டு தங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்பதுதான் நாடாளுமன்ற நிலைக்குழு, கூட்டுக்குழு போன்றவைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனுகூலம். நாடாளுமன்ற தொழில்துறை நிலைக்குழுவின் தலைவராக நான் இருக்கிறேன்.
பல நேரங்களில் ஒருமித்த கருத்தோடு சில தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அப்போது எல்லா கட்சிகளும் ஒன்றாகத்தான் அதை ஆதரித்திருப்பார்கள். ஆனால் அவையில் வேறு குரலாக இருந்திருக்கும். அப்படி பேசப்படுகிற போது உறுப்பினர்களுக்கு சமமான நேரம் என்பது மட்டும் இல்லை, இந்த மசோதாவின் மீது அக்கறை உள்ள பொதுமக்கள் யாராக இருந்தாலும், அதில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும், ஆங்கிலத்திலே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்வார்கள், அவர்களும் அந்த குழுக்கு முன்னால் வந்து தங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கலாம் என்பதுதான் ஒரு மசோதா ஒரு குழுவுக்கு பரிந்துரை செய்யப்படுகிற போது, பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற போது இருக்கக்கூடிய முக்கிய அம்சம். ஆக இந்தியாவின் பல மாநிலங்களில் ஒரு 3 தினங்களுக்கு முன்னால் சென்னைக்கு கூட அந்த குழு வந்திருந்தது. அப்போது அந்த குழுவை அழைத்து பேசியவர்கள் இஸ்லாமிய பெருங்குடி மக்களின் பிரதிநிதிகளும் உண்டு. இதை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அங்கே வந்து கருத்துக்களை சொல்கிற போது அந்த குழு அந்த குறிப்புகளாக எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் தங்கள் அறிக்கையிலே அதை சேர்த்து சமர்ப்பிக்கப்படுகின்ற நேரத்தில் நாடாளுமன்றம் அதை பரிசீலித்து ஆக வேண்டும். ஆனால் இதிலே ஒரு சங்கடம் இருக்கின்றது. இந்த கூட்டுக்குழு எங்களுடைய வெற்றி என்று தம்பி சொன்னார், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டார்கள். மீறி இதை நிறைவேற்றுகின்ற அளவிற்கு இன்றைய நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் வலிமை இல்லை என்பதையும் அவர் இங்கே தெளிவாக சொன்னார். ஆனால் அந்த குழுவில் இருக்கிற உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் மறைக்க முடியாது என்று சொல்லவில்லை, மறைக்க முடியாது. எல்லா குழுக்களிலுமே அரசியல் ஆளுங்கட்சியை சார்ந்த அவர்களுக்கு ஆதரவானவர்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருப்பார்கள். ஒருவேளை இந்த கூட்டுக்குழுவிலே இப்போது திருத்தப்பட இருக்கின்ற இந்த மசோதா, இந்த சட்டம் 1995 நிறைவேற்றப்பட்டு 2013 திருத்தப்பட்டு இங்கே பேராசிரியர் ஜவஹர்லால் சொன்னதை போல வரவேற்கத்தக்க பல அம்சங்களை உடைய அதை இப்போது திருத்தம் செய்கிறார்கள் பல்வேறு காரணங்களை காட்டி. அது விவாதத்திற்குரியது. வக்ஃப் என்பதையே கேள்விக்குறியாக்குகின்றார்கள். நான் அதைத்தான் அவரிடம் கேட்டேன், வக்ஃப் என்றால் என்ன பொருள்? அது இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சொத்து என்கிற போது அதை எடுக்கவோ இல்லை என்று மறுக்கவோ அல்லது அதற்கு ஒரு புது விளக்கம் சொல்லவோ எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது என்பதுதான் உண்மை. இந்த மசோதாவிலே பெண்களுக்கும் இடஒதுக்கீடு தருகிறார்கள். அதாவது அந்த குழுவிலே அவர்களுக்கும் இடங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள். ஏதோ புதிதாக இவர்கள்தான் இஸ்லாமிய பெண்களுக்கு வாய்ப்பு தருவதைப் போல 2013 சட்ட திருத்தத்திலேயே பெண்களுக்கு அதிலே பங்கு உண்டு என்பது ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டாகிவிட்டது. ஆனால் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இதில் இடம்பெறுவார்கள் என்கிற போதுதான் வேறு எந்த சமயத்திலும் இன்னொரு சமயத்தை சார்ந்தவர்கள் சேர்ப்பார்களா என்பது விவாதத்திற்குரிய ஒன்று. தங்கள் நலனை தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக இருக்கின்ற ஒரு அமைப்பில் அதில் அக்கறை உடையவர்கள் தான் இருக்க முடியுமே தவிர வேறு பிரிவினரை கொண்டு வருவது என்பது ஏற்புடையதாக இருக்காது. அதே போல இது வக்ஃபினுடைய சொத்து தான் என்பதை கண்டறிந்து சொல்வதற்கு சர்வே கமிஷனர் என்று இருந்த ஒருவரை மாற்றி அவருடைய அதிகாரத்தை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொண்டு போய் இந்த மசோதா ஒப்படைக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்பவர்கள் பெரும்பாலும் ஆளுகின்ற அரசிற்கு என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு சில நேரங்களில் நடந்து கொண்டாக வேண்டும். இரண்டாவதாக அவர்களுக்கு இருக்கிற பணிகள் அதிகம். இப்படி இந்த மசோதாவில் இருக்கிற பல பிரிவுகள் விவாதத்திற்குரியவை என்பதல்ல, ஏற்கப்பட முடியாதவை என்பதுதான் உண்மை. இப்போது நான் சொல்ல வருவது, ஒருவேளை இந்த குழுவினுடைய தலைவர் அங்கே இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒரு அறிக்கை தயார் செய்வாரேயானால் அதில் இருக்கிற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மக்களவையிலிருந்து தம்பி ராஜா, மாநிலங்களவையிலிருந்து தம்பி அப்துல்லா 2 பேரும் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்கிறார்கள். இவர்கள் நியாயங்களை எடுத்து சொல்கிற போது அது கேட்டுக்கொள்ளப்படாமல் அதில் இருக்கிற நியாயத்தை மறுத்துவிட்டு அந்த குழு ஒரு அறிக்கையை நிறைவேற்ற முயலுமேயானால் அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? டிசன்ட் நோட் என்று ஒன்று சொல்வார்கள். அதுதான் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த அறிக்கை நிறைவேற்றப்பட்டாலும் இதில் எங்களுக்கு எதிர்கருத்து இருக்கிறது, மாற்று கருத்து இருக்கிறது என்பதை தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எழுதி அந்த குழுவிடம் சமர்ப்பிக்கப்படுகிற போது குழுவின் அறிக்கையோடு சேர்த்து மறுப்பு கருத்துகளும் அதில் இடம்பெறும் என்பது நிரந்தரமாக நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருக்கும்.
நான் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் எதிர்மறையாக சிந்திப்பவனும் அல்ல, பேசுபவனும் அல்ல. இந்த அரசாங்கம் ஏன் இப்படி செய்கிறது என்று யாரும் கேட்கக்கூடாது. அவர்கள் இதை தவிர வேறு எப்படி செய்வார்கள்? தம்பி திருமா 2 உதாரணங்களை சொன்னார். பல் பிடுங்கப்பட்ட பாம்பு என்றார், கொடுக்கு நெருக்கப்பட்ட தேள் என்றார். ஆனாலும் தம்பி பாம்பு பாம்பு தான், தேள் தேள் தான். அதற்கு பல் இருக்கிறதே இல்லையோ, நச்சு இருக்கிறது என்ற அந்த வேகத்துடன் பாம்பு சீறிக்கொண்டேதான் இருக்கும். கொடுக்கு இல்லை என்றாலும் கூட தேள் அங்கும் இங்கும் நடமாடுகிற போது, அதை பார்க்கிற போது அச்சம் வரத்தான் செய்யும். கொஞ்சம் ஏமாந்திருந்து விட்டோம். கடந்த தேர்தலில் இந்தியாவின் சில பகுதிகள் மட்டும் விழிப்போடு இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அவசியம் இல்லை. இஸ்லாமியர்கள் இப்படி பதைபதைப்போடு எல்லோரும் பேசினார்களே, உருதிலே பேசினார்கள், அதை தமிழில் மொழிபெயர்த்தார்கள், தெளிவாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். ஏதோ வேறு ஏதோ கோணத்தில் நின்று பேசுவதாக யாராலும் சித்தரிக்க முடியாது. நானோ தம்பி திருமாவோ செல்வ பெருந்தகையோ இங்கே பேசுவதல்ல. அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய உரிமைகளை இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். ஆக அவர்கள் அரசியல் சட்டத்திற்கு முரணாக எதையும் கேட்கவில்லை. பல சந்தர்ப்பங்களில் முத்தலாக் சட்டம் நிறைவேறிய பொழுது, 370வது பிரிவு நீக்கப்பட்ட போது, குடியுரிமை சட்ட திருத்தம் வந்த போது, பல பேர் உணராத UAPA ஊபா என்கின்ற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்ற அச்சந்தருகிற ஒரு டிரக்கோனியன் லா, ஒரு பயங்கரவாத சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதெல்லாம் நாங்கள் இரு அவைகளிலும் எதிர்த்து பேசியிருக்கிறோம். அப்போதெல்லாம் நான் ஒன்றுதான் சொன்னேன். இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று சொல்கிறார்கள் அல்லவா, பொது சிவில் சட்டம், அதை கொண்டு வருவதற்கு ஒரு தனிநபர் மசோதாவை தந்திரமாக பாரதிய ஜனதா அரசு நாடாளுமன்ற மாநிலங்களவையில் கொண்டு வந்த போது நான் எழுந்து நின்று பேசினேன். ஐயா, ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 1947 இந்தியா விடுதலை அடைகிற போது 2ஆக பிரிகிறது. ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று இந்தியா. பாகிஸ்தானுக்கு பிரிவினைக்கு காரணமாக அதன் தலைவராக இருந்த முகமது அலி ஜின்னா சொன்னார், நான் இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாடு உருவாக்கி இருக்கிறேன், இஸ்லாமியர்களே என்னோடு வாருங்கள் என்றார். அப்போது இங்கிருந்த நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீர்கள்? நாங்கள் முஸ்லிம்கள் தான், ஆனால் இந்தியா தான் எங்கள் நாடு என்று சொன்னீர்களே. நன்றி மறக்கலாமா? உங்கள் பங்களிப்பு இந்த நாட்டின் வளர்ச்சியிலே இல்லையா? இராணுவத்தில் இல்லையா? விஞ்ஞானத்தில் இல்லையா? மருத்துவத்துறையிலே இல்லையா? இன்றைக்கு இந்தியா உலக அளவில் அணு ஆயுத நாடு என்று சொன்னால் அது டாக்டர் அப்துல் கலாம் என்ற ஒரு மாபெரும் மேதையினால் தானே. ஆக அவர்கள் தங்களுடைய சமய உரிமைகளை, மார்க்க உரிமைகளை கேட்கிறார்களே தவிர வேறு எந்த வகையிலும் இல்லை. அண்ணனாய் தம்பியாய் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வருகிற போது அதில் வருகிறவர்களுக்கு வழியில இளைப்பாற குளிர்பானம் தருகிறவர்கள் தானே இஸ்லாமிய பெருங்குடி மக்கள். ஏன் வருகிறாய் என்று கேட்கிறார்களா? இங்கே அண்ணனாய் தம்பியாய் பழகிறோம். இப்படிப்பட்ட நாட்டில் ஏன் இப்படிப்பட்ட சட்டங்கள்? ஏன் இந்த முயற்சிகள்? மெல்ல 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 ஒவ்வொன்றாக செய்து கொண்டே போகிறார்களே. நாங்கள் அதைத்தான் சொன்னோம். முத்தலாக் சட்டம் கொண்டு வருகிற போது அது இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்புக்கு அல்ல, இது இஸ்லாமிய ஆண்களை சிறையில் அடைப்பதற்கான சட்டம் என்று சொன்னோம். இந்தியாவில் இருக்கிற விதவைகளுக்காக நான் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தேன். இந்தியாவிலே மொத்தம் 9 கோடி விதவைகள் இருக்கிறார்கள். அதில் 1.5 லட்சம் பேர் பிருந்தாவன் என்ற ஒரே ஊரில் மட்டும் இருக்கிறார்கள். ஒரு சின்ன ஊர், அது ஒரு ஆலயம் தான் இருக்கிறது. அதை சுற்றி வாழ்கின்ற மக்களில் 1.5 லட்சம் விதவைகள் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? மேற்கு வங்காளத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் கணவனை இழந்த பெண் 20ஓ 70ஓ வீட்டில் இருந்தால் அமங்கலம் என்று கொண்டு வந்து அங்கே விட்டு விடுவார்கள். அப்படி அங்கே குவிந்து கிடக்கிற அந்த பெண்கள் வாழ வழி இல்லாமல் என்னென்ன வேலை உண்டோ எல்லாம் செய்கிறார்கள். மூட்டை தூக்குகிறார்கள், ரிக்ஷா ஓட்டுகிறார்கள், தெருக்கூட்டுகிறார்கள், பிச்சை எடுக்கிறார்கள். ஒரு நாளைக்கு வெறும் 8 ரூபாய் மட்டுமே பரிதாபப்பட்ட ஒரு பொதுநல அமைப்பு தருகிறது. அவர்களுக்காக ஒரு சட்டம் கொண்டு வாருங்கள் என்று நான் தனிநபர் மசோதா கொண்டு வந்த போது அது விவாதத்திற்கு பின்னால் பாரதிய ஜனதா அரசால் தோற்கடிக்கப்பட்டது. அந்த கட்சியால் நான் கேட்டேன், இந்தியாவில் இருக்கிற விதவை பெண்கள், இந்து பெண்களை அவர்களுக்கு சட்டம் இயற்றி என்றால் தோற்கடிக்கிற நீங்களா இஸ்லாமிய பெண்களுக்கு பரிந்து பேசுகிறவர்கள்? இல்லை இல்லை, ஒரு சட்டம் செல்லாது என்று சொல்கிறார்கள். முத்தலாக் சட்டம் என்றால் என்ன?
புதிய விளக்கம் தந்தார்கள். திடீரென்று ஒருவர் ஒரு தொலைபேசி எடுத்து தலாக் 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 என்று 3 முறை சொன்னால் அது விவாகரத்து. யார் சொன்னது அப்படி? இங்கே இவ்வளவு பெரிய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இருக்கிறீர்களே, அது என்ன அவ்வளவு எளிதா? ஒரு முறை சொல்லி மறுமுறை சொல்வதற்கு எத்தனை மாதங்கள், அதற்கு எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. இதெல்லாம் ஏதோ தெரியாதது போல சொல்லி இந்த சட்டம் செல்லாது என்கிறார்கள். அடுத்து சொல்கிறார்கள், இதை யார் சொன்னாரோ அவருக்கு சிறைவாசம் என்றால் செல்லாத சட்டத்துக்கு ஏன் சிறைவாசம் என்று கேட்டோம். அதை விட மிக முக்கியமாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம், நான் இந்த ரெண்டையும் சொல்லியாக வேண்டும். காரணம், பல பேருக்கு தெரியாத ஒன்று. நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கிறது? தொலைக்காட்சிகள் எவ்வளவு நேரம் தான் காட்டி விடுவார்கள், அவர்களுக்கு இருக்கிற நேர கட்டுப்பாடு. பத்திரிகைகளுக்கு அவர்களுக்குள்ள விருப்பமான செய்திகள் பல உங்களுக்கு தெரியாமலே போகிறது. குடியுரிமை திருத்த சட்டம் வர வேண்டிய அவசியம் என்ன வந்தது சொன்னார்கள். பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் இந்தியாவை சார்ந்த பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாங்கள் அழைத்து குடியுரிமை தரப்போகிறோம். குடியுரிமை என்பது ஒரு மிகப்பெரிய உரிமை. அது இல்லாதவர்கள் நாடற்றவர்கள். இலங்கையிலிருந்து வந்து தவிக்கிறவர்களை பார்த்தால் தெரியும். அவர்கள் தேர்ந்தெடுத்த நாடுகள் 3: பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். அதில் 5 சமயங்களை மதங்களை சார்ந்தவர்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள். இந்த 5 பேரும் இந்த 3 நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வருகிற போது அவர்களுக்கு இந்தியா குடியுரிமை தரும். பலே, கேட்கிற போது நன்றாகத்தானே இருக்கிறது. பாதிக்கப்பட்டு வருகிற நாடற்றவர்களுக்கு இந்தியா இருகரம் நீட்டி வரவேற்று குடியுரிமை தருகிறதே. நாங்கள் கேட்டோம், இந்த 5 மதங்களில் ஏன் 6வதாக இஸ்லாமியர்கள் இல்லை என்று கேட்டோம். பதில் இல்லை. அவர் என்னை விட அங்கே கொஞ்ச நேரம் சில வேகமாக ஆவேசமாக பேசுவார், ஆத்திரத்தோடு பேசுவார். என்னை விட இளைஞன் என்பதால், இன்னும் அவருடைய சுபாவம் அது என்பதால் நான் பக்குவப்பட்டு விட்டேன். இல்லாவிட்டால் நான் அப்படி இருந்தவன் தான். என்ன செய்ய முடியும்? சொல்கிறோம், பேசுகிறோம், கதறுகிறோம், ஆதாரங்களை வைக்கிறோம். கேட்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் என்றால் உறுப்பினர்கள் திருத்தங்கள் கொடுக்கலாம். அது கடைசியாக விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாக வேண்டும். நான் 2 திருத்தங்கள் கொடுத்தேன். இந்த 3 நாடுகளோடு இலங்கை என்பதை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த 5 மதங்களோடு இன்க்ளூட் முஸ்லிம்ஸ், அவ்வளவுதான். சட்டத்திலே ஒரு வார்த்தையை சேர்க்கிற போது பெரிய மாற்றங்கள் வரும், ஒரு வார்த்தையை எடுக்கிற போது பெரிய சேதம் விளையும். இப்போது சொன்னார்களவா, வக்ஃப் என்பதனுடைய பொருள் மாறுகிற போது என்னவெல்லாம் குழப்பம் வரும் என்று. அதுபோல நான் சொன்னது 2 தான். ஒன்று இன்க்ளூட் ஸ்ரீலங்கா, இன்க்ளூட் முஸ்லிம்ஸ். விவாதம் நடந்து முடிந்து வாக்கெடுப்பு நடந்தது. நாங்கள் அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு இந்தியாவில் அந்த குடியுரிமை சட்டத்தின் பாதகம் இருக்காது. அதிமுக என்ற கட்சி அன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக வாக்களித்த காரணத்தால் ஒற்றை வாக்கில் தோற்று போனோம். இல்லாவிட்டா குடியுரிமை சட்டம் வந்திருக்காது. இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் என்ன தெரியுமா? முதல்ல உங்களுக்கு தான் தெரிந்தாக வேண்டும். முன்பெல்லாம் இந்த சட்டத்தின் கீழ் யாரை கைது செய்யலாம் தெரியுமா? ஒரு தீவிரவாத குழுவில் ஒருவருக்கு தொடர்பு இருந்தால் அவனை தீவிரவாதி என்று உள்ளே வைக்கலாம். பல அமைப்புகள் இருக்கின்றன, அதில் தொடர்புடையவர்களை. ஆனால் இந்த சட்ட திருத்தத்திற்கு பின்னால் அரசாங்கம் ஒரு தனிநபரை சுட்டிக்காட்டி இவன் தீவிரவாதி என்று சொன்னால் அவரை கைது செய்கின்ற அந்த அதிகாரம் தமிழ்நாட்டு போலீஸுக்கு, மாநில போலீஸுக்கு கிடையாது. டெல்லியிலிருந்து NIA வரும், யாருடைய அனுமதியும் இல்லாமல் அவனை தூக்கி கொண்டு போய் ஒரு சிறையிலே வைக்கும். எவ்வளவு காலம், என்ன விசாரணை, எப்போது விடுதலை தெரியாது. இந்த சட்டம் நிறைவேறிய போதும் எதிர்த்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான், கம்யூனிஸ்டுகள் தான். கதறினோம், என்ன இது ஒரு படுபாதக பயங்கரவாத சட்டம், இந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு ஆகாதவனை தீவிரவாதி என்று முத்திரை குத்துகிற சட்டம் என்றோம். தோற்கடிக்கப்பட்டது எங்களுடைய குரல் அன்றைக்கும் அதிமுகவால் தான். நான் அரசியல் பேசுவதாக இருக்கிறார்கள், நடந்தது அதுதான். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இஸ்லாமிய பெரியோர்களே, இங்கே அற்புதமாக பேசிய மௌலானாக்களே, பல சிறைகளில் இன்றைக்கு இந்த சட்டத்தின் கீழ் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள், சமூக நல ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் இருப்பார்கள், பல பேருக்கு தெரியாது. நாளாக நாளாக யாருக்கும் எல்லாம் மறந்து போகும். நியாயத்திற்காக உள்ளே போனான் என்று குமுறியவர்கள் தங்கள் சொந்த வேலையை பார்க்க போய்விடுவார்கள். அரசாங்கத்தினுடைய நோக்கமும் திட்டமும் அதுதான். ஆக UAPA வந்தது, குடியுரிமை சட்ட திருத்தம் வந்தது, முத்தலாக் சட்டம் வந்தது, அதே போல காஷ்மீரில் 370 பிரித்து கூறு போட்டார்கள்.
எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருந்தால் இந்த 2024 எல்லாம் மாறி போயிருக்குமே. ஜவஹர்லால் பாய் ரொம்ப ஆவேசமாக சொன்னார், ஒருவேளை இது சட்டமாக மாறுமேனால் டெல்லியில் விவசாயிகள் போராடியதை போல நாங்கள் சென்று முற்றுகையிடுவோம் என்று சொன்னார். உரிமைகளை பாதுகாப்போம் என்று சொன்னார். அத்தோடு நிற்காதீர்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக பாடுகிறோம். அந்த நாள் தான் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு நாம் எல்லாம் பாதுகாப்பு தேடுகிற நாள். அந்த நாள் தான் இந்த நாட்டிலே சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினரும் சேர்ந்து வாழ்வோம் என்ற உத்தரவாதத்தை எடுத்துக் கொள்கின்ற நாள். செக்யூலர் என்ற வார்த்தையே இறக்குமதி வார்த்தை என்று பேசுகிறவர் இங்கே ஆளுநராக இருக்கிறார். மதசார்பற்ற என்ன பொருள்? மதசார்பற்ற என்றால மதம் இல்லை என்பதா பொருள்? இல்லை, மதங்கள் இருக்கும். பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு, அதே போல இலங்கை என்பது புத்த மத நாடு, இன்னொரு நாடு கிறிஸ்துவத்தை பின்பற்றுகிற நாடு. ஆனால் இந்தியா என்கின்ற இந்த நாட்டில் சமயங்கள் இருக்கும். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், புத்தர் எல்லோரும் இருப்பார்கள். ஆனால் அரசாங்கத்திற்கு மதம் கிடையாது. அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்று என்பதை போல எல்லா சமயங்களையும் அரவணைக்க வேண்டும் என்பதற்கு பெயர் தான் செக்யூலரிசம். அதை பின்பற்ற தயாராக இல்லை என்கின்ற ஒரு அரசாங்கம் கடந்த காலத்தில் செய்த பல தவறுகள், இப்போது அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்பதை போல ஒரு தோற்றம். மாநிலங்களவையில் அவர்களுக்கு கொஞ்சம் பெரும்பான்மை இல்லைதான், ஆனால் இப்போது மெல்ல மெல்ல ஆள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சியிலிருந்து 1, 2, 3, 4, 5 என்று இதுவரை ராஜினாமா செய்துவிட்டோ அல்லது வேறு கட்சிகளுக்கு போயோ மெல்ல அவர்களுக்கு பெரும்பான்மையை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். மக்களவையிலே எதிர்கட்சி வலிமையானதான், ஆனால் ஒரு ஓட்டு அதிகமாக இருக்கிற வரை ஜனநாயகத்தில் அதுதான் முடிவாக மாறும். அதனால் தான் சொன்னேன், நான் எதிர்மறையாக பேசவில்லை. நம்முடைய நோக்கம், குறிக்கோள், செயல் எல்லாம் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிவிட்டு மக்களை எல்லோரையும் ஒன்றாக கருதுகிற ஆட்சியை கொண்டு வருவதற்கான முனைப்பில் நாம் தீவிரமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அதில் ஒரு கட்டம்தான் இந்த வக்ஃப் திருத்த மசோதா என்கின்ற 2024 என்பது கூட்டு நாடாளுமன்ற குழுவில் விவாதிக்கப்படுகிறது. அறிக்கை சாதகமோ பாதகமோ தெரியாது. நாடாளுமன்றத்தில் நிறைவேறாது என்று எதிர்பார்ப்போம். நிறைவேறினாலும் இதற்கு பின்னால் இன்னும் பல நடப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள், செய்து கொண்டேதான் இருப்பார்கள். காரணம், பல் பிடுங்கப்பட்டிருந்தாலும் தம்பி பாம்பு பாம்புதான், கொடுக்கு நெருக்கப்பட்டிருந்தாலும் தேள் தேள்தான். ஆக அவர்களுடைய குணம் அது. அந்த குணத்தின் காரணமாக அவர்கள் இப்படிப்பட்ட செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். நாம் அனைவரும் இன்று காட்டுகிற இந்த ஒற்றுமையை தொடர்ந்து காட்டி கடைபிடித்து வெற்றியை நோக்கி நடைபோடுவோம். இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம். எல்லோரும் ஒன்று என்று வாழ்கிற ஒருமைப்பாட்டு நிலையினை, சிறுபான்மையினருக்கு இந்தியா பாதுகாவல் அரண் என்கின்ற நிலையினை உருவாக்கிய சூளுரைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவருடைய குரலாக இந்த இடத்தில் எடுத்து வைத்து, அவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் உங்களை பாதுகாக்க. எங்கள் கூட்டணி இருக்கிறது டெல்லியிலே உங்களுக்காக குரல் கொடுக்க, போராட. நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் சரியாகவே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நன்றி, வணக்கம்.